உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா? ஒரு ஊரில் ஒரு ஏழை மனுஷன் இருந்தானா. அவன் வந்து சோம்பேறியும் கூட. அவன் என்ன பண்ணுவானா, எப்போ பார்த்தாலும் கடவுள் எனக்கு என்ன பண்ணுச்சு, எனக்கு எதுவுமே பண்ணலை, நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கஷ்டத்தை மட்டும்தான் நான் கடவுளுக்கு கொடுத்துச்சு, நான் ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பானான். அப்போ அவங்க மனைவி என்ன பண்ணாங்களாம், சரி வாங்க கோவிலுக்கு போகலாம், கடவுள் ஒரு நல்ல வழி காமிக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கும் அவன், நான் கோவிலுக்கு போன மாதிரி நான் கடவுள் எனக்கு வழி காமிச்சிருமா, என்ன பணக்காரன் ஆக்கிடுமா அப்படி இப்படின்னு சொன்னானா. இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனாங்களாம். அங்கே போயிட்டு சாமி கும்பிடும் போது ஒரு சித்தர் இருந்தாராம். அவர் என்ன சொன்னாராம், அவர் நீ என்ன பண்ணு, காலையில் 4 மணிக்கு எழுந்து இந்த கோவில் குளம் இருக்குல்ல, அந்த குளத்தில் போய் மூழ்கிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணு, எல்லாம் நல்லபடியாக மாறும் நான் மண்ணா அப்படின்னு சொன்னாராம். உடனே இவன் என்ன சொன்னான், அவன் பொண்டாட்டிக்கிட்ட, ஆமாம் காலையில் 4 மணிக்கு எழுந்தால் மட்டும் எல்லாம் மாறிடுமா, குளத்தில் குளிச்சுட்டா மட்டும் மாறிடுமா, சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டா மட்டும் மாறிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தானா. இப்படியே செஞ்சவனுக்கு என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சான். அடுத்த ஒரு நாள் அவன் என்ன பண்ணானா, இது எதுவும் சரிப்பட்டு வராது, நம்ம பேசாமல் நம்ம வந்து இறந்து போயிடலாம், இது நம்மளால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஸ்டெப்பையும் எடுக்காமல், எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல், வாழ்க்கைக்குரிய தேவையான எந்த விஷயம் அவன் செய்யலை, எந்த முயற்சியும் எடுக்கலை, சரி இறந்துடலான்னு முடிவு பண்ணிவிட்டு நேராக அந்த குளத்துக்கு போனானா. பேசாமல் இந்த குளத்துலேயே விழுந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் என்ன யோசிச்சானு தெரியல, குளத்துக்கரையில் உட்காந்து என்ன பண்ணுறது, இறந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு எது யோசிச்சுக்கிட்டே அந்த குளத்துக்கரையில் உட்காந்துருந்த இடத்துல இருந்த கல்லுங்களை தூக்கி போட்டுட்டு இருந்தானா குளத்துக்குள்ளே. அவனும் அவனை அறியாமல் போட்டுக்கிட்டே இருந்தானா. அப்புறம் கொஞ்சம் விடியல் வந்துச்சான். விடியல் வரும்போது சரி இதுக்கு மேலே நம்ம இருந்தால் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம இறந்துடலான்னுட்டு இறங்கலான்னு போனானாம் பாருங்க குளத்துக்குள்ளே. பலன்னு மின்னுச்சான். என்னடா பலன்னு மின்னுதேன்னு சொல்லிட்டு பார்த்தா, அவன் உட்காந்துருந்த இடத்துல இருந்து அவன் போட்டான் பாருங்க, அந்த கல் ஒன்றும் வைரக்கல்லை தூக்கி அவனோட கஷ்டத்தை நினச்சிக்கிட்டே அந்த குளத்தில் போட்டுட்டு இருந்தான். அதாவது அவனுக்கு தேவையான விஷயம் அவன் கூடயே இருந்திருக்கு, அவன் பக்கத்துலேயே இருந்திருக்கு. ஆனால் அவன் அதை பார்க்கலங்க. அவன் கஷ்டத்தை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு எனக்கு வழி கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த வைரக்கல்லை எல்லாத்தையும் தூக்கி போட்டுகிட்டே இருந்திருக்கிறான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சுது, ஐயையோ இவ்வளோ நாள் வந்து நம்ம முயன்று இருந்தால் செஞ்சுருக்கலாம், நம்ம முயற்சி எதுவுமே செய்யாமல் நம்ம கிட்ட விஷயத்தை வச்சுக்கிட்டே எவ்வளோ நாள் நம்ம கிட்ட இல்லைன்னு கடவுளை குறை சொல்லிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் மீதி இருந்த கல்லை தூக்கிட்டு போய் புடச்சிக்கிட்டானா. இது கதை தாங்க. இதுலேருந்து என்ன விஷயம் சொல்ல வரேன்னா, நம்மக்கிட்ட விஷயம் இருக்கோங்க, நமக்கு வந்து அந்த விஷயத்தை என்ன பண்ணுறதுன்றது தெரியலை. அதாவது ஒரு விளக்கு எரியணும்னா அதை தூண்டி விடணும், அதை தூண்டுறதுக்கு நமக்கு ஆள் இல்லை. அதுதாங்க கடவுள். நம்மளை தூண்டி விடுற வேலையை தான் அந்த கடவுள் செய்கிறாரு. அந்த கடவுளுக்கும் நம்மளுக்கும் மீடியேட்டராக இருக்கிறது தான் இந்த மந்திரங்கள், பரிகாரங்கள், இது எல்லாமே. அப்போ நம்ம செய்யும் போது கடவுள் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு சரியான வழியை காட்டி கொடுப்பாரு. அந்த வழியை நம்மக்கிட்ட தாங்க இருக்கோம். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆனால் அவங்க கண்டுபிடிச்சி நம்மளுக்கு அந்த வழியை சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து கடவுளை குரல் சொல்லாமல், அதே மாதிரி இந்த விஷயங்கள் நம்ம நம்பிக்கைகள்லாம், முன்னோர்கள் சொன்ன நம்பிக்கையெல்லாம் குறை சொல்லாமல், நம்ம சரியான வழியில் சரியான விஷயத்த பாசிட்டிவான திங்கிங்கோடு செஞ்சோன்னா எல்லாம் நல்லபடியாக. நான் ஒரு பதிவில் பார்த்துருந்தேன், ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். அதாவது கடன் அடையணும்னா இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க, இந்த மந்திரம் சொல்லுன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் பண்ணால் கடன் தீந்துருமா, நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சு தாங்க கடன் தீரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ப்ராக்டிக்கலாக அது உண்மைதான், அந்த பிரதர் சொன்னது உண்மைதான். ஆனால் நம்ம இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலயமாவும் பரிகாரங்கள் செய்கிறது மூலயமாவும் என்ன விஷயம்னா, அந்த நெகட்டிவிட்டி நமக்கு வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கிறது, அப்புறம் வந்து நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில் குறிக்கணும் இல்லையா, அந்த நெகட்டிவிட்டியை போக்க முடியுங்க. அதே மாதிரி வேலைக்கு போகணும், இதையும் செய்யக்கூடாது அதையும் செய்யக்கூடாதுன்னு ஒரு பாசிட்டிவான திங்கிங்கை நம்ம மைண்டில் வர வைக்கும். அது மூலயமா நம்ம வேலையை செய்வோம், நல்லா சம்பாதிப்போம். இதுதானே தவிர்த்து நம்ம மந்திரம் சொன்ன உடனே வந்து அப்படியே கொட்டும் அப்படிங்கிறது யாருமே சொல்லலைங்க.
அதனால் இந்த மந்திரங்கள் சொல்கிறது மூலயமாவும் பரிகாரங்கள் செய்கிறது மூலயமாவும் வீட்டை கூரையை வந்து பிச்சுக்கிட்டு பணம் கொட்டுமா, கஷ்டங்கள் தீருமா, கடன் தொல்லை தீருமானா கிடையாது. அப்படி கிடையாது. அதை தீர்றதுக்குரிய வழியை கடவுள் நமக்கு அமைச்சு கொடுப்பாங்க. இப்போ சாதாரணமாக ஒரு வழியில் போனால் அதில் லாபம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த வழியில் போனால் ஏதோ ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த வழியில் நம்மளை அனுப்புவாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு சரியான வழியை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கும் அதில் பாசிட்டிவான ஒரு வைபை தரதுக்கும் நம்மளோட திங்கிங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறதுக்கும் கடனை அடைக்கணும், உழைக்கணும், உழைச்சி சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை நம்ம மனசில் வர வைக்கிறதுக்கும் செய்கிறது தாங்க இந்த பரிகாரம், மந்திரங்கள். இது எல்லாமே இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னது எதுவுமே வந்து தேவையில்லாத விஷயமும் நம்மளுக்கு பயன் தராத விஷயமும் கிடையாது. அவங்க பயன்பட்டு அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து அவங்க உண்மைன்னு நம்பின விஷயங்களை மட்டுமே நமக்காக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதை திரும்ப நம்ம வந்து பின்பற்றுறோம். இதை பின்பற்றுறது மூலயமா நல்ல பலன்கள் தான் கிடைக்குமே தவிர்த்து தீய பலன்கள் எதுவும் கிடைக்க போகிறது கிடையாது. அதனால் மன திருப்தி கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும், நம்ம செஞ்சுருவோம், சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு கிடைக்கும். இந்த விஷயம்லாம் கிடைக்கிறது அந்த மந்திரங்களாலேயும் பாசிட்டிவான அந்த வைப் தெய்வத்தாலும் தான், அதாவது அந்த குட் ஸ்பிரிட்னால தான் அப்படிங்கிறது தான் வந்து முன்னோர்களின் கருத்தும் கூட. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க. இது என்னுடைய கருத்து. நன்றி. ஓம் முருகா.